ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோர்ஸோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, டிக்யூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக லேர்ன் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்காக நான் 2 டேபிள்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட query-யை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தந்துடுறேன். இதிலிருந்து தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே நான் ஆல்ரெடி கொஞ்சம் சாம்பிள் டேட்டாஸும் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ கஸ்டமர்ஸ்குள்ளே பார்த்தோம்னா இவ்வளோ டேட்டா ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆர்டர்ஸ்குள்ளே பார்த்தோம்னா இவ்வளோ டேட்டா ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இங்கே டேட்டா எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்மளால இங்கிருந்து தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள், கஸ்டமர்ஸில் இந்த 1 ஐடி உள்ள கஸ்டமர் லேப்டாப் அண்ட் மவுஸ் அண்ட் கீபோர்ட் 3ம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் டேட்டா செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். ஒரு டேட்டா இருக்குது, இல்லை ஒரு டேபிள் இருக்கு, அதுக்குள்ள நம்ம டேட்டாவை எப்படி ஆட் பண்றது, எப்படி அந்த டேட்டாவை மாடிஃபை பண்றது, எப்படி அந்த டேட்டாவை டெலீட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். டேட்டாவை வச்சு மட்டுமே செய்யப்படுற விஷயங்கள். டிடிஎல்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். எப்படி ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகணும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துற மாதிரி இந்த டேபிள்ஸ் கிரியேட் பண்றது எப்படி, அதுக்குள்ள காலம்ஸ் ஆட் பண்றது எப்படி, அதை தான் நம்ம டிடிஎல்ல பார்த்தோம். இங்க அந்த ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி ரெடி. அதுக்குள்ள டேட்டாவை நம்ம எப்படி ஆட் பண்றோம், அந்த டேட்டாவோட மேனிபுலேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும், எப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்றது தான் டிஎம்எல். மெயினா நம்ம டிஎம்எல்ல நம்மளோட டே டு டே ப்ராக்டிஸ்ல நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ண போகிறது ஒரு 3 டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று இன்சர்ட், ஒரு டேபிளுக்குள்ள டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணுறது. இன்னொன்று அப்டேட், ஒரு டேபிளுக்குள்ள இருக்கிற டேட்டாவில் ஒரு வேல்யூ எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது. இன்னொன்று டெலீட், ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவில் இருக்கிற ஒரு ரெக்கார்டையோ பல ரெக்கார்டையோ மொத்த டேபிளுக்குள்ள இருக்கிற டேட்டாவையோ எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது. இது 3 தான் பேசிக். இன்னும் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக போனோம்னா ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது கைண்ட் ஆஃப் டெலீட் தென் இன்சர்ட் ஃபார்மேட்டில் ஒர்க் ஆகும். அதாவது ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஒன்று இன்சர்ட் பண்ணு, அந்த ஃபார்மேட்டில் ஒர்க் ஆகும். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு புது கஸ்டமர் இன்சர்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இன்சர்ட்டோட சின்டாக்ஸ் என்னன்னா, இன்சர்ட் இன்டு டேபிள், இன்சர்ட் இன்டு கஸ்டமர்ஸ் வேல்யூஸ் பிராக்கெட்ல வேல்யூ ஃபுல்லாக நம்ம கமா செப்பரேட்டடாக கொடுத்துடலாம். இவ்வளோ தான் பேசிக்கான இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி 1 2 3 4 ஐடி இருக்கு. நான் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுக்கேன், கமா சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் நம்ம சிங்கிள் கோட்டில் கொடுப்போம், அதனால அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கமா ஒரு மெயில் ஐடி கொடுக்கணும், sam@gmail.com அப்படின்னு கொடுத்துக்கலாம். கமா லொக்கேஷன் கொடுக்கணும், நான் ஜஸ்ட் சும்மா கொச்சி அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணோம்னா query 1 ஓகே அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா ஒரு ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம், 1 ரோ அஃபெக்டட். இப்போ மறுபடியும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் பார்க்கலாம். பார்த்தோம்னா சாம் இன்சர்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஒரு விதத்தில் மட்டும் இல்லை, பல விதத்தில் நம்மளால இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். ஒன்னொன்னா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த கஸ்டமரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போதே நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்து தான் வச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கலி ப்ரீவியஸ் வேல்யூவோட சேர்த்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணி ஐடி அதுவே ஆட் பண்ணிக்கும். அப்போ நம்மளா ஐடி பாஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த சினாரியோவில் பார்த்தோம்னா ஒரு டேபிளுக்குள்ள நம்ம ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். பட் எல்லா காலமுக்கும் வேல்யூ நான் பாஸ் பண்ண போகிறது கிடையாது, சில காலமுக்கு மட்டும் தான் பாஸ் பண்ண போகிறேன். அந்த சினாரியோவில் நம்ம காலம் நேம்ஸையும் இது கூட அடிஷ்னலாக பாஸ் பண்ணணும். இப்போ இந்த லைனை நான் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இங்கே நான் காலம் நேம்ஸ் கொடுக்குறேன். நான் ஐடி பாஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால நேம் கமா இமெயில் கமா சிட்டி அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ, அதாவது எவ்வளோ காலம் நேம்ஸ் இருக்கோ அதே கவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் இதுக்குள்ளேயும் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த 5 நம்ம டெலீட் பண்ணிடலாம். இங்கே நான் வேறு நேம் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஜியான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ பாருங்க, இப்போவும் நமக்கு query சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் பார்த்தோம்னா 6th ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிருக்கு. ஐடி ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ஆட் ஆயிடுச்சு. எந்தெந்த சிச்சுவேஷனில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சினாரியோ காலமோட ஆர்டரை நம்ம ஏதாவது ஒரு லாஜிக்னால நம்ம மாற்றி கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி தான் நம்ம உள்ள பாஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு அப்படின்றப்ப இங்கே நம்ம அந்த ஆர்டரில் கொடுத்தா போதும், நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன், ஒரு நேம் கொடுக்குறேன், இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க எரர் இல்லாமல் இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணனா பாருங்க, எனக்கு அந்த ரெக்கார்ட் இன்சர்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி காலமோட ஆர்டரை நம்ம மாற்றி பாஸ் பண்ணணும். அப்படி இல்லை, நான் சொன்ன மாதிரி சில காலம்ஸ்க்கு வேல்யூ நம்ம பாஸ் பண்ண விருப்பப்படலை அப்படின்னா அந்த காலமை ஸ்கிப் பண்ணுறதுக்காக எதுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்க போகிறோமோ அந்த காலம் நேம்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதே ஆர்டரில் நம்ம வேல்யூஸையும் வேல்யூஸ்குள்ளே பாஸ் பண்ணிட்டா போதும். இதுதான் சின்டாக்ஸ், இன்சர்ட் இன்டு கஸ்டமர்ஸ் ஆஃப் என்னென்ன காலம்ஸ்க்கு வேல்யூ கொடுக்க போகிறோம் அண்ட் வேல்யூஸ், இது ப்ளூரல், வேல்யூஸ்குள்ளே நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்ற
இன்ஃபர்மேஷன். இப்போ அட் அ டைம் ஒரு ரெக்கார்ட் தான் இன்சர்ட் பண்ண முடியுமா, மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண முடியாதா அப்படின்னா மல்டிபிள் ரெக்கார்ட்ஸும் நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்து பிராக்கெட்ல இவ்வளவும் கொடுத்துட்டோம் இல்லையா, இதுக்கப்புறமா கமா கொடுத்துட்டு இன்னொரு பிராக்கெட்ல அடுத்த செட் ஆஃப் வேல்யூ நம்ம கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் இருக்கிற இந்த 3 ரெக்கார்டை நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டேன். டெலீட் நம்ம query மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் சும்மா இங்கே செலக்ட் பண்ணி டெலீட் கீபோர்டில் இருக்கிற டெலீட் பட்டன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா கமிட் ஆகி சேவ் ஆயிரும். இப்போ டெலீட் ஆயிருச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த நேம் வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு காப்பி எடுத்துட்டு கமால முடிக்கக்கூடாது, செமிகாலனில் தான் முடிக்கணும். சேம் கொடுக்குறேன். இப்போ இதை இன்சர்ட் பண்ணோம்னா இங்கேயும் ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இது வேண்டாம், வேல்யூஸ் ஒரு தடவை தான் இந்த மாதிரி இருக்கும் சின்டாக்ஸ். இன்சர்ட் இன்டு கஸ்டமர்ஸ் ஆஃப் என்னென்ன காலம்ஸ் பாஸ் பண்ண போகிறோம், வேல்யூஸ் என்னென்ன அப்படின்றத கமா செப்பரேட்டடாக கொடுக்க போகிறோம். இப்போ நான் ரன் பண்ணோம்னா பாருங்க, query 1 ஓகே, ஒரு query நம்ம ரன் பண்ணோம், அது ஓகே ஆயிடுச்சு, 2 ரெக்கார்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா பாருங்க, ஃப்ரெட்ரிக் சாம் ரெண்டுமே இன்சர்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, முன்னாடி 4க்கு அப்புறம் 5, 6, 7 3 ரெக்கார்ட் நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தோம். அதை டெலீட் பண்ணனால இந்த 2 ரெக்கார்டு அதுக்கு அடுத்த நம்பராக வந்திருக்கு. நம்ம ஒரு டேபிளுக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் காலம் ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்ற டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதோட அடுத்த நம்பரை தான் நமக்கு இன்சர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம query ரன் பண்ணும்போது அந்த டைமில் டேபிளுக்குள்ளே போய் டேபிளில் இருக்கிற அவ்வளோ ரெக்கார்ட்ஸையும் பார்த்து அதில் எது மேக்ஸிமம் ஐடி அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா ஒரு நம்பர் கொடுக்காது. எப்போ ஒரு டேபிளில் ஒரு டேட்டா இன்சர்ட் ஆனாலும் அந்த லாஸ்ட் ஐடியா அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து ஒரு இன்சர்ட் பண்ணும்போது அங்கேருந்து டேரெக்டாக அது +1 அப்படின்னு சொல்லி இன்சர்ட் பண்ணி விட்டுரும். அடுத்து நம்ம இன்சர்ட்டில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் இன்னொரு டேபிளில் ஆல்ரெடி டேட்டா இருக்குது, அங்கே இருக்கிற டேட்டாவை எடுத்து இன்னொரு டேபிளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்டாக்ஸ் பார்க்கலாம். செலக்ட் இன்சர்ட், நம்ம டேரெக்டாக வேல்யூ அப்படி பாஸ் பண்ணாமல் வேற ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை எடுத்து இன்னொரு டேபிளுக்குள்ளே டம்ப் பண்ண போகிறோம். அந்த மாதிரி இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை நான் டெலீட் பண்ணிடுறேன். நம்மகிட்ட ஆல்ரெடி ஆர்டர்ஸ் டேபிள் இருக்குது. நம்ம இந்த query வச்சு தான் நம்ம ஆர்டர்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர்ஸ் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ணுறேன். சேம் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா எனக்கு ஆர்டர்ஸ் டேபிள் இருக்குது, ஆர்டர்ஸ் பேக்கப் டேபிள் இருக்குது. இந்த ஆர்டர்ஸ் டேபிளை கிளிக் பண்ணோம்னா அதுக்குள்ளே நம்மளோட ஆர்டர்ஸ் பார்க்க முடியுது. பேக்கப் டேபிள் இப்போ புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம், அதனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்கிற டேட்டாவை இந்த பேக்கப் டேபிளுக்குள்ளே ஒரு பேக்கப் எடுப்போம். அங்கேருந்து செலக்ட் பண்ணி இங்கே இன்சர்ட் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் இன்டு ஆர்டர்ஸ் பேக்கப் டேபிள், அங்கே தானே இன்சர்ட் பண்ண போகிறோம். அங்கே ஆனால் டேட்டா பாஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம செலக்ட் மட்டும் தான் எழுத போகிறோம். செலக்ட் சார் ஃப்ரம் ஆர்டர்ஸ். இப்போ நான் ரன் பண்ணேன்னா பாருங்கள், இந்த டேபிளுக்குள்ளே டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும், ஆனால் டேட்டாவை நான் பாஸ் பண்ணாமல் ஒரு செலக்ட் queryயே பாஸ் பண்ணிட்டேன். செலக்ட் query பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், ஜென்ரலாக நம்ம இந்த செலக்ட் queryயை மட்டும் இப்படி ரன் பண்ணோம்னா இந்த டேட்டா செலக்ட் ஆகும் இல்லையா, இதை அதுவே எடுத்து இந்த இன்சர்ட் queryக்கு டேட்டாவாக கொடுத்துரும். அப்படி தான் நமக்கு உள்ள வேல்யூ இன்சர்ட் ஆகுது. இப்போ நம்ம ஆர்டர்ஸ் டேபிளோட வேல்யூ பார்த்த மாதிரி ஆர்டர்ஸ் பேக்கப் டேபிளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு காப்பி ஆகி வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு டோட்டல் பேக்கப்பாக இல்லாமல் நம்ம இந்த இன்க்ரிமெண்டட் காலமை மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை மட்டும் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ டூப்ளிகேட்ஸ் ஆக போகுது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான். நான் இங்கே என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ்க்கு பதிலாக செலக்ட் கஸ்டமர் ஐடி கமா ப்ராடக்ட் கமா அமௌண்ட் கமா ஆர்டர் டேட், அந்த காலம்ஸை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் இப்போ ரன் பண்ணோம்னா பாருங்கள், ஐடி இல்லாமல் நமக்கு வரும். இதை கொண்டு இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா காலமுக்கும் வேல்யூ கொடுக்க போகிறதில்ல. அப்போ இங்கே என்ன பண்ணணும், என்னென்ன காலமுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோமோ அந்த காலம் நேம்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்கே கஸ்டமர் ஐடி கமா ப்ராடக்ட் கமா அமௌண்ட் கமா ஆர்டர் டேட். இப்போ நான் இந்த query ரன் பண்ணுறேன். இப்போவும் நமக்கு 5 ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம எப்படி இருக்குது வேல்யூன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 5 ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணோம் ஐடியோட சேர்த்து. ஸோ அங்கே இருக்கிற ஐடி அப்படியே ரெப்ளிகேட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து நம்ம ஐடி இல்லாமல் மிச்ச வேல்யூஸை மட்டும் இன்சர்ட் பண்ணோம். இந்த மிச்ச எல்லா காலம்ஸும் டூப்ளிகேட் அலோவ் பண்ணும் அப்படின்றனால இஷ்யூ இல்லாமல் நமக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரிமெண்டட் வேல்யூ வந்துருச்சு, அது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் காலம் அப்படின்றனால. இது ஒரு ரியல் வேர்ல்டு சினாரியோவில் இது ராங்கு, டூப்ளிகேட் டேட்டா வந்துருச்சு. பட் உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு டெமோ காமிக்கிறதுக்கு தான் இதை நான் பண்ணேன். இதுக்கு 2 ரூல் தான். நீங்கள் எவ்வளோ காலம்ஸை இன்சர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவ்வளோ காலம்ஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணியிருக்க காலமோட ஆர்டரும் இந்த ஆர்டரும் ஒரே மாதிரி இருக்கணும். காலம் நேம்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த டேபிளில் இப்போ கஸ்டமர் ஐடிக்கு பதிலாக யூசர் ஐடின்னு இருக்குது, ப்ராடக்ட் நேம் அப்படின்னு இருக்குது. அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. டேட்டா டைப் மேட்ச் ஆகணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் காலமோட டேட்டா டைப் இன்டிஜராக இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலமோட டேட்டா டைப்பும் இன்டிஜராக தான் இருக்கணும். இது வேர்கேராக இருந்துச்சு செகண்ட் காலம் அப்படின்னா இங்கேயும் செகண்ட் காலம் வேர்கேராக தான் இருக்கணும். இப்படி அந்த டேட்டா டைப்ஸோட ஆர்டர் கரெக்டாக இருந்து நம்ம இங்கே என்ன காலமை செலக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த வேல்யூ அதுக்குள்ளே இன்சர்ட் ஆயிடும். இதுதான் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறது. இப்போ நம்ம இன்சர்ட் பார்த்துட்டோம். இனி நம்ம அப்டேட் பார்க்கலாம். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். வழக்கம் போல் நம்மளோட 2 காலம்ஸே வச்சுக்கலாம். இப்போ கஸ்டமர்ஸ் பார்ப்போம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு கஸ்டமர் அவங்களோட மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ நம்ம புது கஸ்டமரை கிரியேட் பண்ண மாட்டோம், அந்த கஸ்டமரோட மெயில் ஐடியை மட்டும் மாற்றி
மாற்றி விடுவோம். அதான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ அப்டேட்டுக்கான சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்டேட்டுக்கான சின்டாக்ஸ் அப்டேட் டேபிள் நேம். எந்த டேபிள் அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த டேபிள் நேம். அப்டேட் டேபிள் நேம் செட் நேம் இஸ் ஈக்குவல் டு அதுக்கான வேல்யூ. இங்கே காலம் நேம் ஈக்குவல் டு அதுக்கான வேல்யூ. இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கதை ரீட் பண்ணுற மாதிரியே இருக்கும், இல்லைனா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரியே இருக்கும். அப்டேட் கஸ்டமர்ஸ் செட் தேர் நேம் இஸ் ஈக்குவல் டு இந்த நேம். அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் இருக்கும். அப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் ஈஸியாக மைண்டில் இருக்கும். இப்போ நம்ம இமெயில் ஃபர்ஸ்ட் மாற்றுவோம். அப்டேட் கஸ்டமர்ஸ் செட் இமெயில் இஸ் ஈக்குவல் டு anto@gmail.com அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை ரன் பண்ணலாம். இப்போ கஸ்டமர்ஸ் ஒரு தடவையும் கூட பார்த்தோம்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். என்னாச்சு, நம்ம இந்த டேபிளில் இருக்கிற இமெயில் அப்படின்ற காலமுக்கு இந்த வேல்யூ கொடுன்னு சொல்லிட்டோம். ஆனால் எந்த ரெக்கார்டுக்குன்னு சொல்லலை. அதனால் அது என்ன பண்ணுச்சு, என்டையர் ரெக்கார்டுக்கும் சேம் இமெயில் ஐடி அப்டேட் பண்ணிடுச்சு. அப்டேட் query ரன் பண்ணும்போது இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். வேர் கண்டிஷன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக நமக்கு கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த டேபிளுக்கு பேக்கப் இல்லைனா கம்ப்ளீட் டேட்டா லாஸும் ஆயிரும். இது கூட நம்ம இப்போ வேர் கண்டிஷன் ஆட் பண்ணலாம். வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் மெயில் ஐடியா மறுபடியும் மாற்றுறேன். franklin@gmail.com. இப்போ நான் என்டர் பண்ணனா பாருங்க, கஸ்டமர்ஸ் பார்த்தோம்னா பாருங்க ஒரு ரெக்கார்ட் தான் அப்டேட் ஆயிருக்கு. இந்த விஷயம் நீங்கள் எப்போவுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய விஷயம். இந்த queryல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு காலம் தான் அப்டேட் பண்ணோம். இப்போ மல்டிபிள் காலம்ஸ் அப்டேட் பண்ணால் என்ன பண்ணலாம், கமா அடுத்த காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு அதுக்கும் வேல்யூ. இப்போ நான் ஃப்ராங்க்லின் ஆண்டோ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆல்ரெடி ஃப்ராங்க்லின் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ ஆண்டோன்னு அப்டேட் பண்ணுவோம். இப்போ நான் ரன் பண்ணா பாருங்க ரெண்டு காலமோட வேல்யூ மாறி இருக்கும். ஃப்ராங்க்லின் ஆண்டோ, முன்னாடி இங்கே ஃப்ராங்க்லின் இருந்துச்சு, இப்போ ஆண்டோன்னு மாறி. இதுதான் அப்டேட் ஸ்டேட்மெண்ட். இப்போ கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். கஸ்டமர்ஸ் காலம் பார்ப்போம். இப்போ பாருங்க லேப்டாப்போட ப்ரைஸ் 75,000 இருக்கு. நம்ம லேப்டாப்போட ப்ரைஸை ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது எப்படி பண்ணலாம், அப்டேட் ஆர்டர் செட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு சம்திங் வேர், இதான் வெரி இம்பார்ட்டன்ட், ஐடி இஸ் ஈக்குவல் டு 1. எந்த ஆர்டரோட ரேட்டை அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த ஆர்டரோட டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம். ஒருத்தவங்க லேப்டாப் வாங்கியிருக்காங்க, அவங்களோட ரேட் 75,000 இருந்துச்சு, ஆக்சுவலாக தப்பாக போட்டுட்டோம் 85,000, இல்லைனா ஒரு 10% கூடின வேல்யூ தான் அப்படின்ற மாதிரி சினாரியோவில் இப்போ நம்ம ரேட்டை அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், சிம்பிளான கால்குலேஷன் பண்ண போகிறேன். அமௌண்ட்டோட வேல்யூ என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட் ப்ளஸ் 10% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 10%க்கான ஃபார்முலா நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு நம்பர் டிவைடட் பை 100 இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ், இதுதானே பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 75,000 ப்ளஸ் 10%க்கான அமௌண்ட் ரெண்டையும் கூட்டிட்டோம்னா இதோட சம் அமௌண்ட் 10% இன்க்ரீஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க 82,500 மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணியும் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணியும் நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டான அப்டேட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் லெசன்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு அப்டேட்ல இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே தாராளம் போதும். இன்னும் நம்ம டெலீட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ டெலீட் ஸ்டேட்மெண்ட்கான சின்டாக்ஸ் டெலீட் ஃப்ரம் எந்த டேபிள் இருந்து டெலீட் பண்ண போகிறோமோ அந்த டேபிள் நேம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிஷன்ஸ். இப்போ நான் ஆர்டர் பேக்கப் டேபிளை மொத்தமாக கிளியர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டெலீட் ஃப்ரம் ஆர்டர் பேக்கப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ டெலீட் பண்ணால் பாருங்க அதுக்குள்ளே இருந்து அவ்வளோ ரெக்கார்ட்ஸும் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ query பண்ணி பார்க்கலாம். பாருங்க ரெக்கார்ட்ஸே இல்லை. டெலீட் பண்ணும்போது இந்த விஷயத்துலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டான சினாரியோ பேஸ் பண்ணி டெலீட் பண்ணோம்னா கரெக்டான வேர் கண்டிஷன்ஸ் கொடுத்துடணும். வேர் கண்டிஷனை மறந்தீங்கன்னா மொத்த டேபிளும் கிளியர் ஆயிடும். இப்போ நம்ம ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணி பார்க்கலாம். ஆர்டர் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஆர்டர்ஸ் டேபிள்ல இருந்து நம்ம இந்த லாஸ்ட் ரெக்கார்டை டெலீட் பண்ண போகிறோம். இதோட ஐடி 5. டிப்பிக்கலி நம்ம டெலீட் பண்ணும்போது ஒரு ரெக்கார்டோட ஐடி காலம் வச்சு தான் டெலீட் பண்ணுவோம். பட் அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. இப்போதைக்கு நான் ஐடி காலம் வச்சு டெலீட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அதுதான் யூனிக்காக இருக்கும். அப்போ கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஒரு ரெக்கார்ட் தான் டெலீட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த சினாரியோவில் இன்னும் சினாரியோஸ் இருக்குது. நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டெலீட் ஃப்ரம் ஆர்டர்ஸ் வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ ஒரு ரெக்கார்ட் தான் டெலீட் ஆகும். பாருங்க 1 row அஃபெக்டட். இப்போ ஆர்டர்ஸ் பார்த்தோம்னா பாருங்க இந்த ரெக்கார்ட் இல்லை. இப்போ ஒரு கஸ்டமரோட என்டையர் ஆர்டர் ஹிஸ்ட்ரியை நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 1 கஸ்டமர்ஸ் டேபிளில் ஃப்ராங்க்லின் அப்படின்ற ரெக்கார்ட் கஸ்டமர் 1 அந்த ஐடியில் 3 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு. ஒன்று நம்ம டெலீட் பண்ணிட்டோம், மிச்சம் 2 இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இப்போ கஸ்டமர் ஐடி 1 இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் டெலீட் பண்ணோம்னா இங்கே ஐடி இஸ் ஈக்குவல் டு கொடுக்கறதுக்கு பதிலாக கஸ்டமர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ பாருங்க நமக்கு 2 ரெக்கார்ட் டெலீட் ஆயிருக்கும். ஆர்டர்ஸ் டேபிளில் பார்த்தோம்னா மிச்ச ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. இப்போ இங்கே உள்ள இல்லாத ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்தோம்னா பாருங்க query ரன் ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லி, பட் ரெக்கார்ட் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. எந்த ரெக்கார்டையுமே அது டெலீட் பண்ணியிருக்காது. அப்டேட்டும் இதே மாதிரி தான். அப்டேட் query ரன் பண்ணும்போது வேர் கண்டிஷனில் நம்ம ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷனுக்கு
ரெக்கார்ட்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எந்த ரெக்கார்டுமே இல்லைன்னா query சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆகும் எரர் இல்லாமல். பட் எந்த ரெக்கார்ட்ஸும் அஃபெக்ட் ஆகாது. இப்போ நம்ம பேசிக்ஸை லேர்ன் பண்ணிட்டோம். இன்சர்ட்ஸ் எப்படியெல்லாம் பண்ணலான்னு பார்த்தோம், அப்டேட்ஸ் எப்படியெல்லாம் பண்ணலான்னு பார்த்தோம், டெலீட் எப்படியெல்லாம் பண்ணலான்னு பார்த்தோம். இனி இன்சர்ட்டில் இருக்கிற கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு ஃபீச்சர், அதுக்கப்புறமா ரீப்ளேஸ் ஸ்டேட்மெண்ட், இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க. இதில் இந்த ஐடி தான் பிரைமரி கீ, அது யூனிக்காக தான் இருக்கும். இதில் டூப்ளிகேட் வேல்யூஸ் வராது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெக்கார்டை ஒரு தடவையும் கூட இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்சர்ட் இன்டு கஸ்டமர்ஸ் ஆஃப் சேம் ஐடியும் பாஸ் பண்ணுறேன். இந்த வேல்யூஸ் சேமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன வேல்யூ பாஸ் பண்ணாலும் இப்போ வரப்போகிற எரர் வரும். சாரி, இங்கே வேல்யூஸ் மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், டூப்ளிகேட் என்ட்ரி 9 ஃபார் கீ கஸ்டமர்ஸில் இருக்கிற பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. கஸ்டமர்ஸில் இருக்கிற பிரைமரி கீக்கு நம்ம ஒரு டூப்ளிகேட் என்ட்ரி கொடுத்துட்டோம். அதனால queryயே ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி query ஃபெயில் ஆகிறதுக்கு பதிலாக சேஃபாக இந்த கோடை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட்டுக்கு அப்புறமா இக்னோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டூப்ளிகேஷன்னால எரர் வரப்போகுது அப்படின்னா அதை மைண்ட் பண்ணாத அந்த ரெக்கார்டை ஸ்கிப் பண்ணிடு, ஆனால் queryயை சேஃபாக ஃபினிஷ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணனா பாருங்க, query சேஃபாக முடிஞ்சிடும், 0 rows அஃபெக்டட்னு வந்துடும். இப்போ இது எந்த சினாரியோவில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இப்போ இங்கே 10 ரெக்கார்டு ஒரே நேரத்தில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதில் ஏதாவது ஒரு ரெக்கார்டோ 2 ரெக்கார்டோ டூப்ளிகேட் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 2 ரெக்கார்டு தவிர மிச்சம் 8மே சேஃப் தான் இன்சர்ட் ஆகிறதுக்கு. பட் இந்த இக்னோர்ன்ற கீவேர்டை நம்ம விட்டுட்டோம்னா அந்த ஒரு எரர் காரணமாக, இல்லைனா அந்த 2 ரெக்கார்டு டூப்ளிகேட்டாக இருந்த எரர் காரணமாக 10 ரெக்கார்டும் இன்சர்ட் ஆகாது. இதே நம்ம இக்னோர் கொடுத்துட்டோம்னா 2 இன்சர்ட் பண்ண முடியாத ரெக்கார்டை ஸ்கிப் பண்ணிட்டு மிச்சம் 8 ரெக்கார்டையும் இன்சர்ட் பண்ணி queryயை சேஃபாக முடிச்சிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம இக்னோர் அப்படின்ற சின்டாக்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்னொரு சினாரியோ வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கோ இல்லை தெரியாமையோ ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த ரெக்கார்டுக்கு டூப்ளிகேட் எரர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா மேபி அந்த கஸ்டமர் ஆல்ரெடி உள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பட் நம்மகிட்ட இருக்கிற ரெக்கார்டு ஒரு அப்டேட்டட் ரெக்கார்டுன்னு வைக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இமெயில் ஐடி அப்டேட் பண்ணியிருக்காங்க, அந்த அப்டேட்டையும் நம்ம இது கூட எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி நடக்குமான்னு சொல்ல முடியாது. பட் இப்படி ஒரு சினாரியோவில் இது ஒர்க் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டூப்ளிகேட் ரெக்கார்டு தான் இது, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸில் கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்குது. அந்த அப்டேட்ஸ் எனக்கு வேணும். இந்த சினாரியோவில் இது டூப்ளிகேட்னால ஸ்கிப் ஆகக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறேன், ஆன் டூப்ளிகேட் கீ இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் இன்டு கஸ்டமர்ஸ் வேல்யூ ஆன் டூப்ளிகேட் கீஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். ஆன் டூப்ளிகேட் கீஸ் அப்டேட், இந்த மிச்சம் இருக்கிற 3 ரெக்கார்டையும் நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு எப்படி சின்டாக்ஸ் வரும் அப்படின்னா, அப்டேட் நம்ம டேபிளில் இருக்கிற நேம் அப்படின்ற காலம் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸில் இருக்கிற நேம், இதை நான் கீழே வச்சுக்கிறேன், கமா நம்ம டேபிளில் இருக்கிற இமெயில் இஸ் ஈக்குவல் டு நமக்கு புதுசாக உள்ள வர்ற வேல்யூஸில் இருக்கிற இமெயில். அதே மாதிரி அடுத்து என்ன காலம் இருந்துச்சு, சிட்டி இஸ் ஈக்குவல் டு வேல்யூஸில் இருக்கிற சிட்டி. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே நம்ம சிங்கிள் கோட் கொடுக்க முடியாது, டில்ட் மட்டும்தான் அலவுடு. அதனால தான் இப்போ எரர் வந்துருச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் டேபிளில் போய் பார்க்கலாம். 2 ரோ அஃபெக்டட்னு வந்திருக்கு. பட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரெக்கார்டு தான் அப்டேட் ஆயிருக்கு. ஏன்னா 9 தான் டூப்ளிகேட், அதுதான் அப்டேட் ஆயிருக்கு. பட் ஏன் 2 ரெக்கார்ட்ஸ் அஃபெக்டட்னு பார்த்தோம் அப்படின்னா, அது 2 ஆப்ரேஷன்ஸ் பண்ணும் இந்த சிச்சுவேஷனில். ஒன்று இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும், நடக்கலை அப்படின்னா அப்டேட் பண்ணும். ஸோ 2 query உள்ள இன்டர்னலி ப்ராசஸ் ஆயிருக்கு. அதனால தான் 2 ரெக்கார்ட்ஸ் அஃபெக்டட் அப்படின்ற மாதிரி வருது. இது MySQL இருக்கிற ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டட் விஷயம், அதை நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டாம். இதுதான் சின்டாக்ஸ். இதை ரன் பண்ணோம்னா டூப்ளிகேட் இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ரெக்கார்டுக்கு வேல்யூ அப்டேட் ஆயிரும். டூப்ளிகேட் இல்லைனா இந்த வேல்யூ இன்சர்ட் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் 9க்கு பதிலாக இங்கே 10 கொடுத்தேன்னா பாருங்கள், இப்போ 1 ரோ அஃபெக்டட்னு வரும். இன்சர்ட் பண்ண அந்த அட்டெம்ப்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு 2 ரெக்கார்டு இருக்கும், ஐடி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுதான் இன்சர்ட்டில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் சினாரியோ. இனி நம்ம ரீப்ளேஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ரீப்ளேஸ் அப்படின்றது இது மாதிரியே தான் ஒர்க் ஆகும், இந்த அப்டேட் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த 10லேயே நான் சாமுக்கு பதிலாக சாம் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், நமக்கு அந்த சாம் 1 அப்டேட் ஆயிருக்கும். இப்போ எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை அது டச் பண்ணாமல் நமக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதே ரீப்ளேஸ் கொடுத்தோம்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் இன்டு அப்படின்னு கொடுக்குறேன். இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, கஸ்டமர்ஸ் டேபிளுக்குள்ள இந்த ரெக்கார்டு இல்லை அப்படின்னா இன்சர்ட் பண்ணிடு, இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிடு, டெலீட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிடு. இப்போ நம்ம ரன் பண்ணாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் 2 rows அஃபெக்டட்னு வருது. மீனிங் டெலீட் ஆப்ரேஷனும் சக்ஸஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா இன்சர்ட் ஆப்ரேஷனும் சக்ஸஸ் ஆச்சு. அப்படி 2 ஆப்ரேஷனுக்காக 2 rows அஃபெக்டட்னு வருது. விஷுவலி பார்த்தோம்னா எந்த சேஞ்சுமே இருக்காது, அந்த ரெக்கார்டு அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் மெமரி வைஸ் அந்த ரெக்கார்ட் டெலீட் ஆகி இன்சர்ட் ஆயிருக்கும். யூடியூப்ல புதுசாக குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்திருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவிலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணதை வச்சு உங்களுக்கு சில குவிசஸ் நான் கொடுக்குறேன். அந்த குவிசஸ்க்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஸோ தட் நீங்கள் லேர்ன் பண்ணதை நீங்கள் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்த மாதிரி, இல்லைனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.